மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் முன்னேறி இங்கே பேசிய என்னுடைய உடன் பிறந்தார்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல் வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகளை அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கித்தான் எல்லோரும் சென்று சேர்வது வழக்கம். அல்ல, அவர்கள் சொல்வது போல ஒரு இடத்திலும் வெல்லவில்லை. நான் உட்பட யாரும் கட்டுத்தொகை கூட பெறவில்லை. இந்த இயக்கத்தை நோக்கி, இந்த களத்தை நோக்கி 1000 பேருக்கு மேலாக வந்து இணைய வேண்டிய அவசியம் என்ன? இங்கே ஒன்றுதான் பிறந்தார்களே, எளிதானதை செய்ய நினைக்கிறார்கள், செய்ய நினைப்பது. ஆனால் நீங்கள் சரியானதை செய்ய நினைக்கிறீர்கள், அதனால் இங்கே வந்திருக்கிறீர்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறார் கிவ விடுதலை புரட்சியாளன் சேகுவேர் அவர். நாம் பார்க்கிறோம், நீண்ட காலமாக வருவதில் இந்த தமிழர் நிலத்தில் சில சொற்கள் மிகுந்த மதிப்பிழந்து கேவலப்படுகிறது. மாற்றம், இன்னொன்று புரட்சி, இன்னொன்று தளபதி, இன்னொன்று வரலாறு. இதெல்லாம் ரொம்ப அவமதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தளபதினா என்ன? எந்த படைக்கு தளபதி? எது சொரி இல்லை, எந்த படை? 6 படை கட்டி என் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவனே தன்னை தளபதி என்று போட்டுக்கொள்ளல. இங்கே எப்படி அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். முதல்ல நம்முடைய அரசியலை நீங்கள் புதிதாக வந்தவர்கள் உள்வாங்கிக் கொள்ளும். நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் இல்லை. முதல்ல அதை தெளிவாக வாங்கிக்கணும். நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் நாம் தமிழர் கட்சி மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் பாசறை தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு மட்டும். அதில் தெளிவாக விளங்கி இருப்பதற்கு, இணைவதற்கு, தளபதியாக இருப்பதற்கு, தம்பியா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் இந்த இயக்கத்தில் தளபதியாக இருக்கிறதுக்கு நிறைய தகுதிகள் தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு காவல்துறைக்கு ஆள் எடுக்கிற போது உடல் தகுதி, கல்வி தகுதி எல்லாவற்றையும், நாட்டின் பாதுகாப்புக்கு படைக்கு இராணுவத்திற்கு ஆள் எடுக்கும் போது உடல் தகுதி, அறிவு தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார்.
நீண்ட காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு மக்கள் புரட்சியை முன்னெடுக்கிற அரசியல் பெரும்படையில் மக்கள் இராணுவத்தில் இணைவதற்கு எவ்வளவு தகுதி தேவை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கட்சி கிடையாது, மற்ற கட்சிகளைப் போல கட்சி கிடையாது. இது விடுதலைக்காக புரட்சிகர இராணுவம். போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் என்பது ரத்தம் போர் என்கிறான். தமிழினத்தின் விடுதலைக்காக நம் உயிர் தலைவர் பிரபாகரன் ரத்தம் சிந்தும் புரட்சிகர அரசியல் போரை செய்தார். பிள்ளைகள் நாம் ரத்தம் சிந்தாத அரசியல் போர் தாய் நிலத்தில் அவசியப்பட்டால் அதையும் சிந்துவோம். நாம் இனத்தின் உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார். என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகின் மிகுந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நீனும் நானும். முதல் மொழி தமிழ், முதல் தமிழன் சொன்னால் அது தற்பெருமை. உலகில் பல்வேறு தன் ஆய்விலே தன் சிறந்த இலக்கியங்களை வாய்ப்பை பெற்ற தமிழ் சீனர்கள், கிரேக்கர்கள் தாண்டி இந்த துணைக்கண்டத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்ற இனம் இனம்தான். பெருமைமிக்க ஒரு இனத்தின் மகன் நீ. தாய்மொழி தமிழ். உன் மனச்சான்று படி மாறுதலை ஏற்படுத்தி எல்லோரும் தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்த உன் மன நீ நின்று பாய்சு. இந்த அரங்கை விட்டு வெளியேறுகிற போது நீ தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை ஒரு தடவை திரும்பி பாரு. எங்கேயாவது உன் தாய்மொழி இருக்கு எழுதப்பட்டிருக்கிறதா? உன் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனது 6 நூற்றாண்டுகளுக்குள்ளே. தமிழர் ஏட்டில் தமிழர் நாக்கில் பேச வராது எவனுக்கும். நீ மீறி நல்ல தமிழிலே பேசினால் அவன் கேட்பான், நீ கேட்பான் கேட்பான். நீ சரி அண்ணன் சொல்றதுக்காக நீ சோதிச்சோன்னா பாரு.